ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 302. இங்கு தவத்திரு ஜெயபதாக சுவாமி மகாராஜரின் வரலாறு காண்போம். சுமார் 500 வருடங்களுக்கு முன்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுக தர்மம் ஆன ஹரிநாம சங்கீர்த்தனத்தை வழங்கி கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு கோலோகத்தில் பரம் தாமத்தின் உன்னதமான பொக்கிஷம் ஆன கிருஷ்ண பிரேமையை இவன் அவன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் அருளினார். இந்த உலகில் எத்தனை நகரங்கள் மற்றும் கிராமங்கள் உள்ளதோ அத்தனை இடங்களிலும் எனது புனித திருநாமம் பிரச்சாரம் செய்யப்படும். இது பகவான் சைத்தன்யரின் வாக்கு. இது எவ்வாறு சாத்தியம் என நினைத்து கொண்டு இருந்த பலருக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் சில பக்தி வினோத தாக்குரர் எதிர்காலத்தை கண்டார். சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு விமானம், தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை கண்டு அறியாத காலகட்டத்தில் எதிர்காலத்தில் கௌரங்கா பக்தர்கள் கண்டம் விட்டு கண்டம் பயணித்து இந்த ஹரிநாம சங்கீர்த்தன இயக்கத்தை உலகம் எங்கும் பரப்புவர் என கூறினார். இவ்வாறாக சாஸ்திரங்களும் ஆச்சாரியர்களும் ஏன் பகவானும் முன் மொழிந்த பொற்காலத்தை துவங்கி கொண்டு வந்தவர்தான் தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஷில பிரபுபாதா. தனது உயர்ந்த வயதிலும் தனது குருவான ஓம் விஷ்ணுபாத பரமஹம்ச பரிவராக்க ஆச்சாரிய ஷில பக்தி சிதாந்த சரஸ்வதி தாக்குரரின் ஆணையை சிறமேற்கொண்டு 1965 ஆண்டு ஜலதுதா எனும் சரக்கு கப்பலில் கலாச்சாரம் என்றால் என்ன எனும் பொருள் தெரியாத அமெரிக்க நாட்டிற்கு பயணம் செய்தார். கடல் வழி பயணம், சீரிப்பாயும் அலைகடல், 2 முறை வந்த மாரடைப்பு நோய், தான் எடுத்த காரியத்தை முடிக்க இயலுமோ அல்லது எனது உயிர் அர்த்தம் இல்லாமல் இந்த கடலின் நடுவில் பிரியுமோ எனும் பதைப்பு. ஆனால் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்பாத கமலத்தில் தளராத சரணாகதி. இந்த நிலையில் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளை வந்து அடைந்தார் அவர். ரஜோகுணம் மற்றும் தமோகுணத்தில் ஆழ்ந்து ஊறிக்கிடக்கும் மக்கள் இவர்கள் வாசுதேவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செய்தியை படிப்பார்களா? நான் எப்படி என்ன செய்ய போகின்றேன்? வெறும் 40 ரூபாயுடன் அமெரிக்க மண்ணில் கால் பதித்த அவருக்கு பகவான் கிருஷ்ணரின் புனித திருநாமத்தின் மேல் அளவு இட முடியாத நம்பிக்கை இருந்து வந்தது. இப்பொழுது ஒரு பூங்காவில் அமர்ந்து கொண்டார். ஒரு மத்தளத்தை இசைத்து ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடினார். இந்த இசை அந்த புதுவிதமான ஆனந்தத்தை அளித்தது. ஆம், அது பக்தி எனும் ஆன்மீக ஆனந்தத்தை அளித்தது. இந்த உயர் ஆனந்தத்தை அவர்களுக்கு கொடுத்த அவர்கள் ஷில பிரபுபாதரை தேடிச் சென்று அடைந்தார்கள். இவ்வாறாக தனது தூய்மையால் அமெரிக்காவில் ஒரு கலாச்சார புரட்சியை ஏற்படுத்தினார். ஹிப்பிகளாக இருந்த இளைஞர்களையும் உலக மக்களையும் பக்தி எனும் அமிர்தத்தால் அவர்களை மிருக வாழ்வில் இருந்து மீட்க இஸ்கான் எனும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை 1966 ஆண்டு வாக்கில் அமெரிக்காவில் நிறுவினார். இக்குறுகிய காலத்தில் 11 ஆண்டுகளில் 14 முறை உலகத்தை வலம் வந்து 108 ஆலயங்களை நிறுவி ஆயிரக்கணக்கான சீடர்களையும் ஏற்றுக்கொண்டார். 80க்கும் மேற்பட்ட ஆன்மீக புத்தகங்களை எழுதி 50க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்து
பிரசுரித்து சாதனை புரிந்து பகவான் கிருஷ்ணரின் வாக்கான ஒவ்வொரு நகரம் மற்றும் கிராமங்களில் எனது புனித திருநாமம் பரப்பப்படும் என்ற கூற்றை நிரூபித்து காட்டிய சக்தியாவேச அவதாரம் ஆன ஸ்ரீல பிரபுபாதர் 1977 ஆண்டு இந்த உலகில் இருந்து மறைந்தார். இந்த மாபெரும் சங்கீர்த்தன யஜ்யத்தில் ஸ்ரீல பிரபுபாதருக்கு உதவும் பொருட்டு பலர் அவதரித்து இருந்தார்கள். அவர்களை ஸ்ரீல பிரபுபாதர் என்னுடைய குருமகாராஜர் உங்கள் அனைவரையும் எனக்கு உதவுவதற்காக அனுப்பி இருக்கின்றார் என கூறுவார். இவ்வாறாக ஸ்ரீல பிரபுபாதருக்கு உதவுவதற்காக அவதரித்த பிரதான ஒரு சீடர்தான் தவ திரு ஜெயபதாக சுவாமி மகாராஜர் அவர்கள். அவரது வாழ்க்கை வரலாற்றை இங்கு கவனிப்போம். இவர் 1949 ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி மங்களகரமான காமதா ஏகாதசி திதியில் அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் ஜான் ஹூபர்ட் மற்றும் லாரின் எட்மண்ட் என்ற செல்வ செழிப்புமிக்க தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். தனது சிறு வயதில் மிகவும் சுட்டித்தனமாகவும் புத்தி கூர்மையுடனும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வளர்ந்து வந்தார். தனது 11ஆம் வயதில் தனக்கு ஏற்பட்ட தோல் வியாதியை கூட தனது தாத்தாவின் அறிவுரைப்படி கடவுளின் திருநாமத்தை கூறி குணப்படுத்தி கொண்டார். அவரது புத்தி கூர்மையை பாராட்டி ஜானின் பள்ளிக்கூடம் அவருக்கு உதவி தொகையை வழங்கி கல்வி உயர்வை வழங்கியது. தனது உயர் படிப்பிற்காக பெர்லின் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அங்கே புத்தரின் வாழ்க்கையை பற்றி படித்த மாத்திரத்தில் அவருக்கு படிப்பின் மேல் இருந்த ஆர்வம் அறவே போய்விட்டது. இவ்வாறாக அவரது ஆன்மீக தேடல் ஆரம்பம் ஆகிவிட்டது. பல குருமார்களை சந்தித்தார். வெகு விரைவில் அவர்கள் போலி சாமியார்கள் என்பதை கண்டு அறிந்து கொண்டார். இப்படியாக ஆன்மீக பசியினால் மிக மிக வாடி வந்த ஜான் இந்தியாவில் மட்டுமே ஆன்மீக தேடலுக்கான விடை கிடைக்கும் என முடிவுக்கு வந்தார். அந்த சமயத்தில் ஹரே கிருஷ்ண பக்தர்கள் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்தும் பேக் டு காட்ஹெட் பத்திரிகை விநியோகித்தும் வந்தார்கள். ஒரு பக்தர் ஜானிடம் ஒரு பத்திரிகை பிரசுரத்தை கொடுக்க முற்பட்ட போது அந்த பக்தரின் நெற்றியில் திலகத்தை கண்ட ஜான் தனக்கும் இந்த திலகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது என உணர்ந்து கொண்டார். அதனை கண்டவுடன் நடுங்கினார். தனக்குள் என்ன நடக்கின்றது என அறியாமல் புரியாமல் பயந்து தொலை தூரம் ஓடினார். சில நாட்கள் கழித்து மீண்டும் இந்த பக்தர்களை தேடி அலைந்தார். இறுதியாக 1968 ஆண்டு ஜூலை மாதம் சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் நடைபெறும் பகவான் ஜெகநாதரின் ரத யாத்திரையின் துண்டு பிரசுரத்தை கண்டு பக்தர்களை நாடி வந்தார். அன்றைய தினமே பகவான் கிருஷ்ணரின் தேர் கட்டுமான திருப்பணியில் தன்னை ஆட்படுத்தி கொண்டார். ரத யாத்திரை தினத்தன்று தலை முடியை மலித்து கொண்டு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்கு தன்னை அர்ப்பணிக்க தயார் ஆகிவிட்டார். அதே வருடம் 1968 ஆண்டு மான்ட்ரியல் கனடாவில் ஸ்ரீல பிரபுபாதரை சந்தித்து அவரது திருப்பாதங்களில் புகலிடம் அடைந்தார். ஒரே மாதத்தில் ஸ்ரீல பிரபுபாதா ஜானிற்கு தீட்சை அளித்து ஜெயபதாகா தாசா எனும் ஆன்மீக பெயரை அளித்தார். ஜெயா என்றால் வெற்றி, பதாகா என்றால் கொடி எனும் பொருள் ஆகும். இவர் கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் வெற்றி கொடி ஆகும். 1968 ஆண்டு இஸ்கான் 3 கோவில்களை மட்டுமே இருந்தன. இதில் மான்ட்ரியல் கோவிலின் தலைவராக ஸ்ரீல பிரபுபாதரால் நியமிக்கப்பட்டார். அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தை
கனடா நாட்டில் சட்டபூர்வமாக பதிவு செய்தார். ஜெயபதாக தாசர் பிரெஞ்சு மொழியில் பேக் டு காட்கேட் பத்திரிகையை துவக்கினார். கோவில் பராமரிப்புக்காக வெல்டிங் தொழிற்சாலைகள், உணவகங்களில் சுத்தம் செய்யும் பணி என பல வேலைகள் செய்து அதில் வரும் வருமானத்தை கொண்டு சில பிரபுபாதரின் இந்த மகா இயக்கத்திற்கு நிதி உதவி செய்து வந்தார். 1970 ஆண்டு சில பிரபுபாதா ஜெயபதாக தாசரை அழைத்து இந்தியா செல்லும்படி உத்தரவு இட்டார். சில பிரபுபாதரின் ஆணையை சிறமேற்கொண்டு இந்தியாவின் கல்கத்தா நகரை வந்து அடைந்தார். அதன் பிறகு அச்சுதானந்த தாசருடன் இணைந்து பிரச்சார வேலைகளில் ஈடுபட்டார். அந்த வருடம் ஸ்ரீமதி ராதாஷ்டமி தினத்தன்று 21 வயதே நிரம்பிய ஜெயபதாக தாசர் சில பிரபுபாதரிடம் சந்நியாசம் பெற்று ஜெயபதாக சுவாமி ஆகிவிட்டார். இவர் சில பிரபுபாதரின் 11வது சந்நியாசி சீடர் ஆவார். அந்த சமயம் நடைபெற்ற மிகப்பெரிய பந்தல் நிகழ்ச்சி கல்கத்தாவை ஆன்மீக அலையில் அதிர வைத்தது. இதில் 30,000த்திற்கு மேற்பட்ட மக்கள் பங்கேற்றார்கள். இவ்வாறாக கல்கத்தாவில் பிரம்மாண்டமான பிரச்சாரத்தை செய்து சில பிரபுபாதரின் உள்ளத்தை கவர்ந்தார். மேலும் அவர் 1970 ஆண்டு கல்கத்தா நகரில் இஸ்கான் மையத்தை ஸ்தாபித்தார். சில பிரபுபாதர் ஜெயபதாக சுவாமியை அந்த கோவிலின் தலைவராக நியமித்தார். 1971 ஆண்டு சில பிரபுபாதரின் உயிர் மூச்சு ஆன ஸ்ரீதாம் மாயாப்பூர் தாமத்தை சில ஜெயபதாக சுவாமியிடம் ஒப்படைத்தார். சில பக்தர்கள் உதவியுடன் குடில் ஒன்றை அமைத்து ஸ்ரீதாம் மாயாப்பூரில் விவசாயம், ஆலய நிர்மாணம், ஆலய நிர்வாகம், பிரச்சாரம் என பல்வேறு பரிமாணங்களில் சில பிரபுபாதரின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் பணியில் துவங்கினார். இந்த மாயாப்பூர் தாமம் அனைத்து முந்தைய ஆச்சாரியர்களின் கைங்கரியத்தின் மூலம் ஆக படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது. அந்த வளர்ச்சியில் சில பிரபுபாதரின் பங்களிப்பு ஈடு இணை அற்றது ஆகும். இதை தனது குருவிற்கு செய்யும் சேவையாக அர்ப்பணித்தார். அவ்வாறு சில ஜெயபதாக சுவாமி மகராஜ் அவர்களும் இந்த புண்ணிய பூமியான ஸ்ரீ சைத்தன்யரின் தாமத்தை மேம்படுத்தும் முயற்சியில் பெரும் அளவு வெற்றி கண்டு சில பிரபுபாதர் மற்றும் முந்தைய ஆச்சாரிகளின் ஆசி பெற்றார். நான் பகவான் கிருஷ்ணன் பெரிய அரசை உன் கையில் கொடுக்கின்றேன், இதை மேன்மேலும் வளரச் செய்வாயாக எனும் சில பிரபுபாதரின் ஆணையை தனது உயிர், பொருள், ஆவி ஆக ஏற்று ஜெயபதாக சுவாமி அவர்கள் உற்சாகத்துடன் செயல்பட முடிவு செய்தார். இதன் பொருட்டு மாயாப்பூரில் குருகுல கல்வி, வர்ண ஆசிரம வாழ்க்கை, 50,000 மேற்பட்ட பக்தர்களின் சமூகத்தை உருவாக்குதல், படகு வழி பிரச்சாரம், நாமகட்டா மூலம் ஒவ்வொரு கிராமத்திலும் பிரச்சாரம், பக்தி விருக்ஷா பிரச்சாரம் என்பதன் மூலம் ஒவ்வொரு வீட்டையும் பிரச்சார மையம் ஆக்குதல், நவதீப தாம பரிக்கிரமா மற்றும் அதன் புண்ணிய ஸ்தலங்களை பாதுகாத்தல், பராமரித்தல், மேம்படுத்துதல், கௌர மண்டல பூமியின் புண்ணிய ஸ்தலங்களை மேலும் மேம்படுத்துதல், பார் எங்கும் பயணித்து ஸ்ரீதாம் மாயாப்பூர் தாமத்தின் புனிதத்தையும் பெருமைகளையும் சில பிரபுபாதரின் போதனைகளையும் பரப்புதலை களைப்பில்லா தொடர் சேவையினால் சில ஜெயபதாக சுவாமி அவர்கள் அரும் பெரும் பணி ஆற்றினார். 1978 ஆண்டு சில பிரபுபாதரின் வாக்குக்கு இணங்க தனது அமெரிக்கா குடி உரிமையை உதறி தள்ளிவிட்டு இந்திய குடி உரிமையை ஏற்று இந்திய குடிமகன் ஆகிவிட்டார். கடந்த 38 வருடங்கள் ஆக அயராது
பயணித்து மாயாப்பூர் தாமத்தின் புகழையும் கிருஷ்ண பக்திக்கான விதையையும் அவனி எங்கும் விதைத்து விருட்சமாக வளரச் செய்த பெருமைக்கு உரியவர் ஆவார். உலகில் நடைபெறும் நூற்றுக்கணக்கான ரத யாத்திரைகளில் இவர் பங்கு கொள்ளாத ரத யாத்திரையே கிடையாது எனலாம். இவர் சர்வதேச ஹிந்து பரிசாதனம் என்ற குழுவின் உப தலைவர் ஆவார். பக்தி வேதாந்த அறக்கட்டளையின் வாழ்நாள் தலைவராக ஷில பிரபுபாதரால் நியமிக்கப்பட்டவர். இதன் மூலம் பல புண்ணிய ஸ்தலங்களை பராமரித்து குருவின் ஆணையை பூர்த்தி செய்தார். ஒரு வருடத்தில் உலகிலேயே அதிக பிரயாணம் செய்து கின்னஸ் புத்தகத்தில் பெயர் பதிவு செய்த பிரச்சார புயல் ஆவார். நூற்றுக்கணக்கான கோவில்களை கட்டி பகவான் ஸ்ரீ விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்தவர். உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் சில பிரபுபாதரின் கனவு ஆன வேதகோள் அரங்கம் எனும் அற்புத கோவிலை நிறுவி ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் கூற்றை நிறுவி சில பிரபுபாதா கூறியபடி மாயாப்பூரில் ஒரு ஆன்மீக நகரை உருவாக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு இருக்கின்றார். சில பிரபுபாதரின் ஆணையின்படி ஆயிரக்கணக்கான சீடர்களை ஏற்று வையகம் முழுவதும் கிருஷ்ண பக்தியை பரப்பும் எண்ணற்ற சேவையின் புகழை சில நிமிடங்களில் கூறிவிட முடியாது. இவ்வாறாக காலத்தின் வேகத்தை விட வேகமாக உலகம் எங்கும் தன்னலம் கருதாது கிருஷ்ண பக்தியை பரப்பி கொண்டு இருந்த சில ஜெயபதாக சுவாமி மகராஜ் அவர்கள் 2008ஆம் ஆண்டு தனது மூளை நரம்பில் ஏற்பட்ட இரத்த அழுத்தத்தால் செயல் இழந்தார். உலகமே அதிர்ச்சியில் உறைந்தது. இது கலியுகத்தின் சதி ஆகும். இந்த பிரச்சார இயக்கம் கலிக்கு எதிரான ஒரு மாபெரும் யுத்தம் ஆகும். இந்த யுத்தத்தில் சில ஜெயபதாக சுவாமி மகராஜர் அவர்கள் ஒரு பெரும் படையின் தலைவர் ஆவார். கலியுகம் நினைத்தது தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டதாக நினைத்தது. ஆனால் தனது தன் நம்பிக்கையால் மீண்டும் சில பிரபுபாதரின் சேவையை தொடர மருத்துவத்துறையை வியக்கும் வண்ணம் மீண்டும் எழுந்து வந்தார். கம்பீரமான ராஜ நடை கிடையாது. தன்னைத்தானே கவனித்து கொள்ள முடியாத உடல்நிலை, ஒரு வகையான பக்கவாதம் எனும் உபாதை உடல்நிலை ஆகும். ஆனால் இது எதுவும் அவரை பாதிக்க கிடையாது. தனது சக்கர நாற்காலியில் தனது உலக பயணத்தை மீண்டும் துவங்கினார். கலியுகம் வியந்து போனது. முன்பு இருந்ததை விட 2 மடங்கு பிரச்சாரம். இது எப்படி எனும் யோசிக்கும் பலர் இதுதான் பகவத்கீதையின் பொருள் எனும் நடைமுறை உதாரணமாக எல்லோர் கண் முன்னும் தான் ஒரு உடல் அல்ல, ஒரு ஆன்மீக ஆத்மா என்னும் ஆத்மாவின் உன்னத நிலையில் வாழ்ந்து வரும் ஆன்மீக குரு ஆவார். சில ஜெயபதாக சுவாமி அவர்களின் அரும் பெரும் சாதனைகளை கவனித்தால் அவர் ஒரு அசாதாரணமான மனிதர் என்பது தெளிவு ஆகி, சில பிரபுபாதர் கூறியது போன்று இவர் பகவான் ஸ்ரீ சைத்தன்யரின் சகாக்களில் ஒருவர் என உறுதி செய்கின்றது. ஓம் விஷ்ணுபாத பரமஹம்ச பரிவிராக்க ஆச்சாரிய அஷ்டோஸ்தர சத ஸ்ரீ ஜெயபதாக சுவாமி குரு மகராஜ் அவர்கள் வாழும் காலத்தில் வாழ்கின்றோம் என்பதே நமது பெருமை ஆகும். சில ஜெயபதாக சுவாமியை ஒருவர் ஒரு முறையேனும் கண்டு இருந்தால் கூட அவர் பாக்கியசாலி ஆகின்றார். அவரின் கருணையை பெற்று இருந்தால் அல்லது அவரின் சீடராக ஒருவர் இருப்பாராயின் அவரது நற்பாக்கியத்திற்கு அளவு கிடையாது. நாம் அனைவரும் அவரது திருப்பாதங்களை சேவித்து கிருஷ்ண பக்தி யாசிப்போமாக. வாழிய குரு மகாராஜரின் புகழ், வாழிய ஷில பிரபுபாதரின் கருணை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.